பார்க்கல. ஏன்னா சீல்டு கவரில் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மொத்த குறைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்க்காக இப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட், அதாவது டிஎன்இபி செய்ய வேண்டிய வேலைகளையும் அந்த தனி நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டாக கொடுத்து அவங்கள வந்து வேலை செய்ய வேண்டிய நிலையில தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த தனிய நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அவங்க சொல்றதெல்லாம் ஒரே நிறுவனங்கள், ஒரே நபர், ஒரு சில நபர்களை பற்றி தான். நம்மளும் அவங்க யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம் தெரியும். ஸோ அந்த ஒரு சில நபர்கள் தலையிடால் தான் இவ்வளவு பெரிய இந்த நிறுவனம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சதுன்னு சொல்லி அவங்க எல்லாருடைய குறைகளும் சொன்னாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து ஓப்பனாகவும் சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் வந்து புரோக்கராக இருந்து அவங்களே வந்து ஃபிளை ஆஷ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து அப்ளிகேஷன்ல தலையீடுகளாகட்டும், எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சில நபர்கள் வழியாக போய் கமிஷன் வாங்கிட்டு தான் வருது. அது இல்லாமல் ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டுமே வந்து கொடுக்கும் அளவிற்காக டெண்டருடைய பாலிசிஸ்லாம் மாற்றிருக்கணும். அதனால தான் கடந்த வாரம் நம்ம அனைத்து டெண்டர்களையும் நிறுத்தி வச்சதற்கான காரணம் வந்து டெண்டர் பாலிசிஸை நம்ம ரீவாலிடேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருடைய கவலையும் என்னன்னா 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 2.5 லட்சம் கோடி கடனை தாண்டி இந்த நிறுவனத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டியும். அதனால தான் வந்து இன்னைக்கு அவங்களுடைய குறைகளும் கேட்டிருந்தோம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள், தவறுகள் இருக்குதோ அதற்கான நம்ம என்ன சட்டப்பூர்வ நடவடிக்கை அதை கண்டிப்பாக செய்வோம். இல்ல அந்த க்ளோஸ்டு கவர்ல கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா ஆராய்ஞ்சு நம்மளுடைய சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கை அதுக்கான பரிந்துரைகளை வந்து கண்டிப்பா டிஎன்இபி இல்ல கடந்த 4 நாட்களாக நம்மளுடைய டிஎன்இபியில் இருக்கிற சிஇ லெவல்ல இருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இரவு முழுவதும் ரோந்து பணிகள் செஞ்சு அந்த எங்க ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வராங்க. 7 வாகனங்கள்ல ரோந்து வாகனங்கள் உருவாக்கி அவங்க எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ உடனே போய் ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. கடந்த வாரமே பார்த்துருப்பீங்க, நம்ம சேர்மன் உட்பட அனைவரும் சேர்ந்து இரவு முழுவதும் பணியெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா முழு வீச்சில் இதை ரெக்டிஃபை பண்ற வேலைகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பழைய லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ற பணியில எதுவுமே நடக்கல. இருக்கிற நிறுவனங்கள்ல எவ்வளவு தூரம் கான்ட்ராக்டை கொடுக்க முடியும், எவ்வளவு தூரம் இந்த ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அதான் நடந்திருக்கு. இப்பதான் அதை மீட்டெடுக்கும் முயற்சிகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.